கிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சரி, கைத்தட்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார், ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடம் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுதுன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் சந்தோஷப்படும், அதனால் நீங்கள் அழுது புழுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் இன்னைக்கு துக்கத்தோடு வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களோ அந்த சஞ்சலத்தை ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு எடுத்து போடுவார். துக்கம் அப்படின்னு சொன்னா எந்த ரூபத்தில் அந்த துக்கம் நமக்கு வரும். சிலருக்கு எழுந்தா உட்கார முடியாது, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது, ஒரு துக்கம். சிலருக்கு குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும், சில வருத்தங்கள் இருக்கும். இந்த வருத்தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா கர்த்தர் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நமக்குள் இருக்குமானால் உன் துக்கம் என்ன பண்ணுமா? சந்தோஷமாக மாற்றக்கூடிய வல்லமை தேவன் கர்த்தர். அப்போ துக்கங்கள் நமக்கு மாறணும்னா நம்முடைய பாவங்கள் போகணும். நம்முடைய பாவங்கள் போகணும்னா நாம் பரிசுத்தமாகணும். நாம் பரிசுத்தமாகணும் இயேசு ரத்தத்தில் கழுவணும். அப்போ இயேசு ரத்தத்தில் கழுவப்படணும்னா என்னன்னா வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நல்ல கவனிங்க, என்ன சொல்லுதுன்னா, இயேசுவான நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுதாங்க ரட்சிப்பு, இதுதாங்க விசுவாசம். அப்போ இந்த இயேசுவான ஒருத்தர் வந்தாரு, மரித்தார், அடக்கம் பண்ண 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் அந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ விசுவாசம் நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம சரீரத்துல ஒவ்வொரு பார்ட்ஸும் விலை மதிப்பான பொருள்களை இப்ப சொல்றேன் பாருங்களேன். ஒரு கிட்னியுடைய விலை இன்னைக்கு 4 லட்சம், ஒரு ஹார்ட்டுடைய விலை இன்னைக்கு 20 லட்சம், அடுத்ததாக ஒரு நுரையீரலோட விலை இன்னைக்கு 25 லட்சம். அப்படி பார்க்க போனா உன் உடம்பு இன்னைக்கு 2 கோடி. யாருக்கா தெரியுமா? என் உடம்பு 2 கோடிக்கு மதிப்புள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இந்த உடம்புல உயிர் இருக்கிற தான் முனியம்மா, கனியம்மா, காந்தம்மா, சாந்தம்மாலாம். ஆனா இந்த உயிர் வெளியே போயிடுச்சேனாக்கா பாடி வந்துச்சா அப்படின்னா பேர் என்னவாயிடுச்சு? பாடி ஆயிடுச்சு. அதனால இந்த உயிர் நமக்கு கொடுத்தது தேவன். இந்த தேவன் கொடுத்த உயிர் நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஆண்டவரே, என் கண்ணா எனக்கு கண்ணா இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் இதயமா இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாள் ஆண்டவரத்தில் நாம் கேட்கணும். காலை எழுந்து ஒரு 5 மணிக்கு ஆண்டவர் 5 நிமிஷம் தியானம் பண்ண, ஆண்டவரே என் பாவங்கள் என் அக்கிரமம் எதாக இருந்தால் மன்னிங்க, இந்த நாள் எனக்கு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தியானா ஆண்டவர் அந்த நாள் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இப்படி பார்ப்பேன், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல உங்களை. ஏன்னா ரொம்ப அன்புக்குரிய ஒரு சகோதரிகளாக இருக்கிறீங்க. என்னுடைய கான்செப்ட் நான் யாரும் வியாதி இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, பாரம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கணுமானால் எல்லாவற்றையும் தேவன் லேசாக்குவார். எதுன்னு விசுவாசிக்கிறீங்க? அப்ப லேசாக்குற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். லேசாக்குற தேவன் நமக்குள்ள எதுன்னு விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்முடைய பாவங்கள் கழுவப்படணும்னா இயேசுவின் ரத்தம் வேணும். இயேசு ரத்தத்துல கழுவப்பட்டால் நம்முடைய பாவங்கள் நீக்கப்படும். அதான் இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். போதும், ஜெபம் செய்வோம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள்,
நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் அருவரே. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்பான சகோதரிகளுக்கு யாருக்கும் வருத்தங்கள், சஞ்சலங்கள், பலவீனங்கள், கஷ்டங்கள் வராது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்படியாக சமாதானத்தின் தேவன் தாமே இவளை தாங்கி எல்லா விதத்தில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யாருக்காவது பலவீனம் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால் கர்த்தர் எடுத்து போட்டு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து உதவிகள் செய்வதற்காக நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துறோம், வாழ்த்துறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இருக்கிறேன். எங்கள் இரக்கமுள்ள பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமேன். கட் பண்ணுமா.